ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணையில் இந்த அலாட்டு கலர் தான் வந்து குட்டி போட்டது. இந்த அலாட்டு கலர் யாரோட பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடியாடு மயில் இருக்கு இல்லையா, அவனோட பிள்ளை. இவன் வந்து ஒத்த குட்டி போட்டிருந்தான். அந்த ஒத்த குட்டியுமே வந்து பொட்டைக்குட்டி தான். நம்ம குல்ஃபிமா அப்படின்னு பேர் கூட வச்சுருக்கோம் அந்த ஆட்டுக்கு. இப்போ அதோட கூட பிறந்தது தான் இப்போ வந்து குட்டி போட்டதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மயிலோட பிள்ளை 2 பேருமே குட்டி போட்டாச்சு. சரியா? இப்போ தாலாட்டு பிள்ளை குட்டி போட்டாங்க இல்லையா, அதேமாரி மயிலோட பிள்ளை 2 பேருமே குட்டி போட்டுட்டாங்க. இவங்களுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க குல்ஃபின்னு பேர் வைங்க அப்படின்னு. நம்ம குல்ஃபிமா அப்படின்னு பேர் வச்சுருக்குறோம். பேர் வந்து நல்லாவே இருந்துச்சு, வச்சாச்சு. இவனுக்கு மட்டும் தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். இன்னொரு 2-3 குட்டிக்கு வந்து பேர் வச்சுருக்குறோம். இவன் போட்டு வந்து ஒரு 15 நாள் ஆயிருக்கும். இன்றைய தேதி பொறுத்தளவு ஒரு 15 நாள் வந்து கூட தான் இருக்குமே வந்து கம்மியாக இருக்காது. அதுக்கப்புறம் போட்டதுங்க தான் எல்லா ஆடுங்களுமே. இவன் தான் வந்து நம்ம பண்ணையில் வந்து இந்த ஈத்தை பொறுத்தளவு இந்த ஒரு ஆடு தான் வந்து ஃபஸ்ட்டு குட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் மயில் குட்டி போட்டுச்சு, தாலாட்டு குட்டி போட்டுச்சு. அடுத்த லைனாக குட்டி போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னைய தேதி வரைக்குமே குட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இடையில ஒரு 2 நாள் குட்டி போடலை. இப்போ வாங்க அந்த குட்டி என்ன குட்டி அப்படிங்க பார்க்கலாம், எந்த ஆடு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வாங்க போவோம் வீடியோ பார்க்குறதுக்கு. இந்த ஆடு குட்டி போட்ட அன்றைக்கி என்ன கிழமை என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்து தேதியெல்லாம் வந்து கணக்கு பண்ணல. இவன் வந்து திடீர்னு வந்து குட்டி போட்டுட்டான். நான் வந்து ஜாமான் கழுவிட்டு இருந்தேன். அப்பப்போ குட்டி போடுறது பாடுனாங்க. நம்ம ஒடியாந்து பார்த்தாக்கா குட்டியை வந்து போட்டு மூச்செல்லாம் திணறிட்டு கிடக்குது. இந்த மூக்கில் வந்து இந்த வழவழப்பு தன்மை இருந்தாலே ஆட்டுக்குட்டி வந்து மூச்சு விட முடியாது. நம்ம சாக்கும் எடுத்துகிட்டு போல், துணியும் எடுத்துகிட்டு போல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பில்லில் போட்டு எல்லாத்தையும் கையாலேயே தொடச்சி விட்டு, மூக்கை நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டு அதுங்களுக்கு மூச்சு ஃப்ரீயாக்கி விட்டு, கொஞ்சம் வந்து இது துடிச்சு பூச்சி வேறு, அது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு பாருங்க. நம்ம மயில் போட்ட தங்கம் தான் இந்த கருப்பும். இவன் வந்து அந்த சிகப்பாடு அலாட்டு கலர் காமிச்சோம் இல்லையா, அவன் வந்து இந்த செட்டோட போட வேண்டியவன் தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டால் குட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் அவன் குட்டி வந்து பால் குடிக்காமல் முடியெல்லாம் முளைக்காமல் அப்படி வந்து குட்டி போட்டுட்டான். வாங்க வாங்க நக்கி குர்ரி, என்னடி திடுத்துப்புன்னு குட்டி போட்டுட்டீங்க? வா நக்கி கொடுங்க, ஓடியாங்க. என்ன குட்டி போட்டிருக்கீங்க? என்ன குட்டிடி தங்கம்? கெடா குட்டியாடி? என் தங்க பிள்ளை கெடா குட்டி போட்டிருக்கே. என் மயில் பெற்ற தங்க பிள்ளை கெடா குட்டி போட்டிருக்கான். அம்மா போய் துணி எடுத்துகிட்டு வரேன். என் தங்கம் குட்டி போடுறதே தெரியலடி. ஒரு சத்தம் கேட்டதும் வீட்டிலேருந்து பொதுன்னு ஓடியாரேன். அங்கேருந்து தான் வந்தேன். எல்லாம் மேயத்துக்கு போயிருக்கானுங்களே, எங்கே குட்டி போட போகிறானுங்கன்னு நான் நினச்சேன். நீ போனீங்கள நீனும் கூட. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு குட்டி போட்டுருந்துச்சு பாருங்கள். முடிய முளைக்காமல் நம்ம வந்து பிசுக்குட்டி மாதிரி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 2-3 நாள் கந்து போட்டு விட்டுட்டு இருந்தோம். அவனோட செட்டு இது. அவனும் இவனும் மயிலோட பிள்ளை. இப்போ வந்து குட்டி போட வேண்டியவன் அவன் வந்து அப்பயே போட்டுட்டான். அதனால தான் அந்த குட்டி வந்து அப்படி இருந்துச்சு. இவன் வந்து இப்போ ஒரு குட்டி போட்டிருக்கானா, கெடா குட்டி போட்டிருக்கான். நம்ம துணி எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்டாச்சு. மூக்கை மட்டும் தொடச்சி விட்டிங்கன்னா போதும்ப்பா. மூக்கு அந்த காதில் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு அப்படியே இது பண்ணிட்டிங்கன்னா போதும். சாக்கு வேறு இல்லை, சணல் சாக்கு வேறு இல்லை, தீந்துச்சு. எல்லாம் போட்டு அப்படியே கிடக்கு அலசி போடாமல். நமக்கும் இந்த வேலையே சரியாக இருக்குதா, அதனால் ஒன்றுத்தையும் அலசி போடலை. வேறு சணல் சாக்கு வேறு வாங்கிட்டு தான் வர சொல்லணும். இன்னும் வந்து குட்டி வந்து நிறையா போட வேண்டியது இருக்குது. தங்கம் புழுதியே கலப்பா தெரியாது, மூக்கிலெல்லாம் மண்ணு ஏறண்டி தங்கம், போதுண்டியே. சரிடி. அதுக்காட்டி என்னத்தில் வாயில் வச்சுட்டு திங்குது. ஐயோ அதுக்காட்டி இலை திங்கிறாங்களே இவங்க. ரெடி தரா அதுக்காட்டி பாருங்கள். பெரிய மேய்ச்சக்காரவங்களா இருக்கீங்களே நீங்கள். அது காம்புன்னு நினச்சிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஊட்ட விடுமா? ஐயோ இதை இருங்க வரேன். அம்மா இந்த தங்கப்பிள்ளைக்கு பசி வந்துச்சா? இங்கே வருமா? சரிம்மா. எங்கள் அம்மா கிட்ட வருது.
எங்கே அம்மா கிட்ட வருதுங்கிறேன். போங்க. பால்காரி மாரி இருக்கா? ரெண்டு ஆடு வந்து பால்காரி மாரியே இருக்குது. நம்ம சேப்பாட்டில் பால்காரி மாரி, நம்ம பால்காரி இருக்கும்ல அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் கலரு. இருடி தாங்க வரேன். என்னம்மா பண்ணுறேன்? பிள்ளைக்கு பாலை கொடுத்துருமா? அதுக்கப்புறம் அது வந்து குட்டி போடுது. ஆனால் ஏன் நம்மளை தேடி வருது? அது நம்ம வந்து ஊட்ட விடுவோம் அப்படின்னு தானே வருது. அது பாருங்க. நம்மளை தேடி வருதுன்னா நம்ம வந்து ஊட்ட விடுவோன்ற நம்பிக்கையில் அது வருது. ஏன்னா அதுக்கு தானாக குடிக்க தெரியாதான். ஃபஸ்ட் நாள் ஊட்ட விடணும்ல. பாருங்க. இல்லைம்மா இருடியே. தலைச்செய்த்துனா இதான் பவர் சிக்கல். செலாடு வந்து நல்லா காமிக்கும். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்ம சைடெலாம் கேட்கவே வேணாம். அப்படியே இதோட தொடர்ச்சியாக வந்து நம்ம ஆட்டுக்கு கம்பெலாம் அறுத்து காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இன்னொரு நாளைக்கு வந்து வீடியோவாக பார்க்கலாம். இது வந்து நம்ம வயலில் விளைவிச்ச கம்பு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காக தான், அடர் தீவனத்துக்காக தான் நம்ம எல்லாத்தையும் அறுத்து ஒரு கைப்பிடி கம்பு கூட நம்ம வந்து விற்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டல் விதை. நம்ம பசுந்தீவனத்துக்காக விதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கொல்லையில் வந்து விதை செடி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 4-5 செடி போல் இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்த சவுண்டல் விதை. இதை வந்து கொல்லையில் வந்து போடணும். அதுக்காக தான் இதை வந்து எடுத்து காய வச்சுருக்குறோம். இந்த மரத்துலேருந்து எடுத்தது தான். நம்ம வீட்டு கொல்லையிலேயே ஒரு 4-5 மரம் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்தது தான். அதுலேருந்து எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஆடுங்கள்லாம் வந்து அடர் தீவனம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து பழைய வீடியோ. நம்ம ஆட்டுக்கு வந்து ஒரு வாரமாக வந்து குட்டி போட்டதுலேருந்து இன்னும் வந்து அடர் தீவனம் வைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாதுங்கிற காரணம்லாம் கிடையாது. தாராளமாக குட்டி போட்ட அன்றைக்கே வந்து நம்ம அடர் தீவனம் கொடுப்போம். ஆடுங்களுக்கெல்லாம் போதுமான அளவு பால் இருக்கிறதுனால அடர் தீவனம் வச்சாக்கா இன்னும் கொஞ்சம் பால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது கறந்து வேஸ்ட் பண்ணுமேங்கிற மாதிரி ஆகிடுமேங்கிறதுனால தான் நம்ம வந்து அடர் தீவனம் வந்து குட்டி போட்டதுலேருந்து இன்னும் வந்து வைக்கல. குட்டி போட்டதுலேருந்து ஒரு சில ஆடு வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் வந்து தின்னுருப்பாங்க. இப்போ வந்து கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 4-5 நாளாகவே நம்ம வந்து அடர் தீவனம் ஆடுங்களுக்கு வைக்கலப்பா. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஊற வச்சிடணும். ஏன்னா வந்து ஆடுங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஆட்டுக்குட்டி வந்து குடிக்கிற அளவுக்கு போதுமான அளவாக இருக்குது. அதனால் வந்து இனிமேல் வச்சோம்னா பால் வந்து வேஸ்ட் ஆகாமல் அதாவது கறந்து விடாமல் இருக்கிற மாதிரி திட்டமான அளவு பால் இருக்கும். அதனால் வந்து நாளையிலேருந்து நம்ம அடர் தீவனம் வந்து ஊற வச்சு வைக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் குட்டி போட்ட வீடியோவை பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் உள்ளார போயிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நிறைய பேர் வந்து ஆடு வந்து வேணும்னு கேட்டிருக்கீங்க. நம்ம எப்படி கொடுப்போம், எது மாதிரி கொடுக்க போகிறோங்கிறது வந்து தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். ஃபோன் நம்பரும் கேட்டிருக்கீங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பரும் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்கப்பா.